ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அம்பேத்கர் இந்துத்துவா கொள்கைக்கு எதிரி என்று திருமாவளவன் தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார். இது தொடர்பாக ஒரு நாள் விவாதத்திற்கு வாருங்கள் என்று அவருக்கு சவால் விட இருக்கிறேன். துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி பேச்சு. காணும் பொங்கலையொட்டி பொது இடங்களில் கூடும் மக்கள் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 18, 19ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை இருகூரில் இருந்து கர்நாடக மாநிலம் தேவன்கோந்தி வரையிலான பெட்ரோலிய பைப்லைன் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்துவோரை கட்சி பொறுப்பாளர்களாக வைத்திருக்கும் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு பெண்கள் மீது சிறிதும் அக்கறையில்லை என அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். தமிழக சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பில் 10வது ஆண்டாக சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி மைதானத்தில் தொடங்கியது. இதில் பிரேசில், பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரியா, பெல்ஜியம், ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பேபி மான்ஸ்டர், ஹயுகோ தி சீட்டா, வெஸ் தி உல்ஃப், எலிஃபண்ட் உள்ளிட்ட பல்வேறு வடிவிலான 8 ராட்சத பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியால் கஞ்சா, போதை மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள், பீடி பண்டல்கள், மஞ்சள், உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இலங்கைக்கு ராமநாதபுரம் மாவட்ட கடல் வழியாக கள்ளத்தனமாக கடத்துவது அதிகரிப்பு. கோவை ஈஷாவில் உள்ள ஆதியோகி சிலை முன்பு பொங்கல் விழா 2 நாட்களாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் நாட்டு மாடுகளின் கண்காட்சி மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பெரும் உற்சாகத்தோடு நடைபெற்றது. கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஈஷாவில் பராமரிக்கப்படும் நாட்டு மாடு இனங்களான காங்கேயம், ஓங்கோல், காங்கிரிஜ், உம்பலாச்சேரி, கிர் உள்ளிட்ட 23 வகையிலான நாட்டு மாடுகளின் கண்காட்சி நடைபெற்றது. சிறுமதியாளர்கள் சுருங்க நினைத்தாலும் பேரறிவால் பொழிகிறார் ஐயன் வள்ளுவர். பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கின் திருவள்ளுவர் மணல் சிற்பம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவ விவகாரம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு அதிமுக வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு விழாவில் அரிட்டாப்பட்டியை காப்போம் என்ற பதாகையுடன் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக பார்வையாளர்கள் வைத்திருந்த பதாகையால் பரபரப்பு. சென்னை ஐஐடி மத்திய கல்வி அமைச்சகத்தின் காசி தமிழ்ச் சங்கமம் 3வது ஆண்டு நிகழ்வை பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடத்த தயாராகி வருகிறது. இது குறித்து சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் முழக்கத்தை வலியுறுத்தி இந்நிகழ்வு ஏற்பாடு என தகவல். தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுதலை செய்து 2 பேருக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதித்து இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராகவும் விண்வெளித்துறையின் செயலராகவும் தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி நாராயணன் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். சினிமா துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களின் குறைகளை தீர்ப்பதில் தலையிட வேண்டும் பிரதமர் மோடிக்கு பாலிவுட் வர்த்தக சங்கம் கடிதம். டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலகத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. இந்த புதிய கட்டிடத்திற்கு இந்திரா பவன் என பெயர் சூட்டப்பட்டது. கேரளாவின் வயநாடு பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பெய்த கனமழையால் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதில் 263 பேர் உயிரிழந்த நிலையில் 35 பேர் காணவில்லை என்று அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் காணாமல் போனவர்களை உயிரிழந்து விட்டதாக அறிவிக்க மாநில அரசு முடிவு. தேர்தல் விதிகள் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. நேற்று நடைபெற்ற முதல் அமிர்த் ஸ்நானம் நிகழ்ச்சியில் திரிவேணி சங்கமத்தில் 3.5 கோடி பேர் புனித நீராடினர். இங்கு கடந்த 2 நாட்களில் புனித நீராடியவர்களின் எண்ணிக்கை 6 கோடியை தாண்டியுள்ளது.
சத்தீஸ்கரில் 32 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 4 நக்சல்கள் நேற்று சரணடைந்தனர். மனித தன்மையற்ற சித்தாந்தம் மற்றும் அப்பாவி பழங்குடி மக்களை சுரண்டும் நக்சல் அமைப்பினரின் செயலால் அதிருப்தி அடைந்தோம் என சரணடைந்தவர்கள் தெரிவித்தனர். மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டில் மட்டும் 792 நக்சல்கள் சரணடைந்தனர். சென்னை உட்பட 7 விமான நிலையங்களில் விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 21 முக்கிய விமான நிலையங்களில் நம்பகமான பயணியருக்கான விரைவான குடியேற்ற சேவை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. வாரத்தில் 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையில் தனக்கு உடன்பாடு இல்லை என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் இருந்து போட்டியிடுவதற்கு முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல். டெல்லி தேர்தலில் ஜங்புரா தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான மணிஷ் சிசோடியா வேட்புமனு தாக்கல். செயற்கை நுண்ணறிவு மூலம் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீடியோக்களை உருவாக்கி பதிவிட்டதற்காக ஆம் ஆத்மி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடித்து வரும் காட்டுத்தீயை தூண்டிய காற்று மேலும் அதிகமாகும் அபாயம். இதனிடையே லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. தென்கொரிய நாட்டில் பதவி நீக்கத்திற்கு ஆளான அதிபர் யூன் சாக் யோல் கைது. அதிபர் மாளிகை வளாகத்திற்கு முன்பாக 3000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குவிப்பு. நடிகரும் இயக்குனருமான பிரபுதேவாவின் நட நிகழ்ச்சி பிரபுதேவாஸ் வைப் என்ற தலைப்பில் பிப்ரவரி 23ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும். நடிகரும் இயக்குனருமான ஹரிகுமார் இந்த நிகழ்ச்சியை இயக்குகிறார். 97வது ஆஸ்கர் விருது விழா மார்ச் 2ஆம் தேதி வழக்கம் போல அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் ஆஸ்கர் விழா வேறு தேதிக்கு மாற்றப்படலாம் என தகவல். கன்னியாகுமரியில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஜனவரி 17ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு படகு போக்குவரத்து 4 மணி நேரம் நீட்டிப்பு. மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்தின் நிலையெடுப்பில் எந்த சிக்கலும் இல்லை. இத்திட்டத்தை செயல்படுத்திட மத்திய அரசை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட UGC நெட் தேர்வுகள் ஜனவரி 21, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும். தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு. ஜெர்மனி நாட்டின் பிராங்க்ஃபர்ட் நகரில் உலகின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சி தொடங்கியது. இதில் இந்திய நிறுவனங்கள் பங்கேற்ற கூட்டத்தை மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் பானிபட்டில் இருந்து 158, கரூரில் இருந்து 67 உட்பட 330 ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளன. இந்த கண்காட்சி மூலம் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி ஆணைகள் கிடைக்கும் என கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. இதையடுத்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க வனத்துறை தடை. அதே நேரத்தில் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீராக நீர்வரத்து இருந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. கோவளம் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது. கிழக்கு கடற்கரையை பறவைகள் வாழிடமாக அறிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தங்கம் விலை பவுனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 58,720 ரூபாய்க்கு விற்பனை. 24 கேரட் சுத்த தங்கம் 64,048 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை 1 கிராம் 1 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ பார் வெள்ளி விலை 1,00,000 ரூபாயாக இருந்தது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கக்கூடிய இறைச்சி கூடங்களை மூட வேண்டும் என்கிற சென்னை மாநகராட்சியின் உத்தரவு கண்டிக்கத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். UPSC தேர்வு முறைகேடு வழக்கில் முன்னாள் பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேத்கரை பிப்ரவரி 14ஆம் தேதி வரை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் சமர்ப்பித்துள்ள ஆவணத்தில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் VVPATகளை பாதுகாப்பாக வைக்க கூடுதலாக சுமார் 800 கிடங்குகள் தேவைப்படும். இதற்கான செலவுகளை மாநில அரசுகளை ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளது.
பயிர்களுக்கு சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீப் சிங் தல்லேவால் கடந்த ஆண்டு நவம்பர் 26 முதல் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள கண்ணவுரியில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார். இப்பொழுது அவருக்கு ஆதரவாக 111 விவசாயிகள் கொண்ட குழுவினர் சாகும் வரை உண்ணாவிரதம். கேரளாவின் கட்டாக்கடை பகுதியை சேர்ந்த சிபிஎம் தொண்டரான அசோகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் RSS தொண்டர்களான சம்பு, ஸ்ரீஜித், ஹரிகுமார், சந்திரமோகன் மற்றும் சந்தோஷ் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, அபிஷேக், பிரசாத் சஜீவ் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. UGCயின் வரைவு விதிமுறையில் பல பேரழிவு தரும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கை RSS அதிகாரிகளை துணைவேந்தர் பதவிகளில் நியமிக்க உதவும் நோக்கம் கொண்டது. இந்த வரைவு விதிகள் அரசமைப்புக்கு எதிரானவை. இதை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை மற்றும் பிற முக்கிய நகரங்களுக்கு திரும்பவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 4 நாட்களுக்கு கூடுதலாக 12216 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவிப்பு. பொங்கலை முன்னிட்டு 4 நாட்கள் இயக்கப்பட்ட 15866 சிறப்பு பேருந்துகளில் 8,72,630 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக தமிழக அரசு சார்பில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஓராண்டிற்கும் மேலாக நடந்து வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வந்தது. பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேல் அளித்த வரைவு ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புதல். நவம்பரில் நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெற்றதால் மட்டுமே இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் சாத்தியமானது. இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி. இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கின் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு காசா மீண்டும் பயங்கரவாதிகளின் சொர்க்கமாக மாறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.